பிரெக்னென்ட் லேடிஸ்க்காக இன்னைக்கு புளிப்பா மாங்காய் பருப்பு குழம்பு, அதுவும் 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் மாங்காய் சாம்பார் பிடிக்கிற எல்லாருக்கும் இது கண்ணில் ஒத்திக்கிற அளவுக்கு இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? குக்கர்ல 20 நிமிஷம் ஊற வச்ச 200 கிராம் துவரம் பருப்பு, 5 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு ஃபுல் மீடியம் சைஸ் கிளிமூக்கு மாங்காவை தோலை சீவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி ஊற்றி 3ல இருந்து 4 விசில் விட்டு எடுத்து நல்லா மசிச்சு தனியா எடுத்து வச்சிருங்க. தாளிப்புக்கு 1/2 கரண்டி எண்ணெய் இல்ல 1/2 கரண்டி நெய் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், உளுந்து, 5 பல் பூண்டை தூளை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 5 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை நல்லா கலர் மாற அளவுக்கு வறுத்துட்டு இப்ப இதுல 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு பருப்பு நெஞ்சிலே இருக்கும், அதனால நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் சேர்த்து எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்ப இதுல நம்ம வேக வச்ச மாங்காய் பருப்பை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தண்ணியா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊத்தி டைல்யூட் பண்ணிக்கோங்க. இப்ப குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 2-3 கொதி வந்ததும் கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான்.